Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 2 துண்டு பட்டை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு கொஞ்சம் அதிகமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது வெங்காயம் சேர்க்க போறோம். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நான் இப்போ குட்டி குட்டியா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லேசா வதங்கட்டும். கண்ணாடி மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்த உடனே இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு கூட வச்சுக்கலாம். சப்பாத்தி அதுக்கெல்லாம் கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய பழுத்த தக்காளியை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்க்கும் போதே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளி ஈஸியாக மசிஞ்சிரும். இந்த ரெசிபிக்கு நிறையா தக்காளி சேர்க்கக்கூடாது. அதே போல் ஒரே ஒரு பழுத்த தக்காளி சேர்த்தோன்னா அந்த புளிப்பு டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை நம்ம பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அதுக்கு ஒரு 100 ml தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர விட்டோன்னா அந்த பச்சை வாடெல்லாம் போயிடும். 2லேருந்து 3 நிமிஷம் தான் எடுக்கும். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் தான் எடுக்கும். பட்டாணியை 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கையும் ஒரு 95% வேக வச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, பட்டாணி, கையளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுத்தது நம்ம ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வைக்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு பட்டாணிலலாம் அந்த மசாலா நல்லா ஒட்டணும். அதுக்காக தான் சிம்மிலே மூடி போட்டு வைங்க. சப்போஸ் உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேகாமல் இருந்துச்சுன்னா இந்த டைமில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு கையளவு கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுடைய சூடான சுவையான சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி. இதை அப்படியே சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். எந்த வேரியேஷனும் இல்லாமல் இந்த ரெசிபி அப்படியே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட் பாக்ஸ்லேயும் உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.